ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ கண்டினியூஸாக கட் கலர் கிளாரிட்டி பற்றி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். பட் இதில் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, அதில் கமெண்ட்ஸ் நிறைய வரும். கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த கட் பண்ணுற இடம் எங்கே இருக்குது, டைமண்ட் கட் பண்ணுற இடம் எங்கே இருக்குது, ப்ளஸ் சர்டிஃபிகேட் வாங்குகிற இடம் எங்கே இருக்குது, என்கிட்ட இருக்கிற கலர் ஸ்டோன் சேல் பண்ண முடியுமா, ஸோ என்னோடய ப்ராடக்ட் என் கையில் ஸ்டோன்ஸ் இருக்கா, அதை சேல் பண்ண முடியுமா, அதுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா, ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் நிறையா இருக்குது. ஸோ சாதாரணமாகவே பூமியில் ஏகப்பட்ட கலர் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டோன் வந்து பெரிய கடல் மாதிரி, அதுக்கு எண்டே கிடையாது. வித்தியாசமான கலர் ஸ்டோன்ஸ் நாளுக்கு நாள் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதோ கிணறு நோண்டும் போதோ இல்லை போர் போடும்போதோ பார்த்தீங்கன்னா நிறைய கூழாங்கற்கள் நிறைய வரும். கூழாங்கற்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வித்தியாசமான கலர் கலர்ஸில் கூட உங்களுக்கு வரும். ஸோ அது என்ன நீங்கள் நினைக்கிறது என்னென்னா, ஓகே இது ஒரு வித்தியாசமாக இருக்குது, ஒரு யூனிக்காக இருக்குது, இதை வச்சு நம்ம சேல் பண்ண முடியுமா, இதை கட் பண்ண முடியுமா, ஸோ இது வந்து எல்லோ சஃபேராக இருக்குமா, எமரால்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்ஸ் நிறைய பேருக்கு வருது. ஸோ அந்த வகையில் என்கிட்ட கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இருக்குது. நான் அந்த ஸ்டோன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதாவது நான் வந்து வேற ஒரு இடத்துக்கு போகும்போது எனக்கு கிடைச்ச ஸ்டோன்ஸ். ஸோ அந்த ஸ்டோன்ஸு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒயிட் ஸ்டோன் இது. அதே மாதிரி இந்த மாதிரிலாம் ஸ்டோன்ஸ் இருக்குது. எல்லாமே இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கூழாங்கற்கள் மட்டும்தான். ஸோ இதுக்கு ஃபிசிக்கலாக என்ன வேல்யூ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 0 வேல்யூ. இப்போ உங்கள்கிட்ட கல் இருக்குது, அது வந்து நீங்கள் டைமண்டாக இருக்கும் அப்படின்றத நினச்சி நீங்கள் அதை பரிசோதிக்கணும், இல்லை செக் பண்ணதில் இதோட டென்சிட்டி, இந்த கல்லோட வித்தியாசங்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பர்சனல் யூஸுக்கோ இல்லை வீட்டு அலங்காரத்துக்கோ வச்சுக்க மட்டும்தான் முடியும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு யூனிக் ஸ்டோனே கிடச்சிருக்குன்னே வச்சுக்கோங்களேன். இப்போ பள்ளம் நோண்டும் போது ஒரு பெரிய கல் டைமண்டே கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த கல் எடுத்துகிட்டு போய் உங்களால் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ரா ஸ்டோன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அதை கட் பண்ணி நான் அப்படியே ரா ஸ்டோன்ஸ் வாங்குறவங்களும் இருக்காங்க. இப்போ பூமியில் கிடச்சது அப்படின்னா அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிறது தான் நம்மளோட கவர்மெண்ட் பாலிசி அது. ஸோ அதை தவிர்த்து நான் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கொண்டு போய் கட் பண்ணுற இடத்துக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா, கட் பண்ணுறவங்க அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டோன்ஸ் தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பெரிய கல் ஒன்று கொடுக்குறீங்க, நான் கட் பண்ணுறேன், நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ண விட மாட்டீங்க. எது இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சார் இந்த கல் செட் பண்ணி கொடுக்க எனக்கு ஒரு 1 வீக் டைம் ஆகும், நான் கட் பண்ணி தரேன் அப்படின்னா அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. காரணம் என்னென்னா, வேறு ஸ்டோன் மாறிடுமா, இல்லை நம்ம ஸ்டோன் மாறி வேறு வந்துடுமா அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அதனால் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதால ஸ்டோன் கட் பண்ணுறவங்க பண்ண மாட்டாங்க. வேண்டாம், நமக்கு இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதில் ஒரு பெரிய மைனஸ் இருக்குது. அதையும் மீறி சிலர் பண்ணி தராங்க. இல்லை நான் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்க மாட்டேன், செய்கிறேன் அப்படின்னா பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி ஆட்களை நம்ம தேடி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதையும் மீறி கட்டும் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம சர்டிஃபிகேட்டுக்கு போகணும். சர்டிஃபிகேட் போகும்போது என்ன கலர் கிரேடிங் அப்படின்னு பார்த்து ஒரு கலர் கிரேடிங்கும் கொடுத்துருவாங்க. அதுலேயுமே இது டைமண்ட் தான் அப்படின்ட்டு ஒரு கலர் கிரேடிங்கும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 50 கேரட்டோ இல்லை 100 கேரட்டோ டைமண்ட்னே வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் சேல் பண்ணுறதுன்றது பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர், நான் மார்க்கெட்டில் நிறைய பேரை பார்த்துருக்கேன். கையில் ஸ்டோன் வச்சுருப்பாங்க. எங்கேருந்து வருது, எப்படி வருது, அது வேறு ஸ்டோரி. அவங்க வாங்கினாங்களா இல்லை எப்படி வந்தது, அது நமக்கு தேவையில்லாத ஸ்டோரி. கையில் கல் வச்சுருப்பாங்க. ஒரு ஒரு 50 கேரட் இல்லை 100 கேரட்டு சர்டிஃபைட் பண்ண ஸ்டோனே வச்சுருப்பாங்க. ஃபோன் அடித்து, ஏதோ ஒரு கடைக்கு ஃபோன் அடித்து, சார் ஒரு 50 கேரட்டில் டைமண்ட் இருந்தால் என்ன ரேட் வரும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க சும்மா ஒரு 10 கோடி ரூபா இல்லை 20 கோடி ரூபா சொல்லும்போது என்ன ஆகும்னா, இதையே தான் மார்க்கெட்டில் வந்து இதை வச்சு ஏமாற்ற பார்ப்பாங்க. அதாவது என்கிட்ட 10 கோடி ரூபா கல் இருக்குது, எனக்கு ஒரு 4 கோடி ரூபா கிடச்சா கூட போதும், சேல் பண்ணி கொடுங்க, வெளியில் மார்க்கெட்டில் 10 கோடி ரூபா இருக்குது அப்படின்ட்டு. நிறைய பார்த்துருப்பீங்க. நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த டேட்டுக்கிட்ட கல் வச்சு லைட்டெல்லாம் அடித்து காட்டுவாங்க. நானும் என்கிட்டையும் கல் இருக்குது, நான் லைட்டெல்லாம் அடித்து காட்டுற பாருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி செஞ்சு காட்டி நம்மளை ஒரு ஆசை வர வைப்பாங்க. 4 கோடி ரூபா கொடுத்து வாங்கிடுறோம், கொண்டு போய் விற்றா ஒரு 1 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா கிடச்சா போதுமே அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா தயவு செஞ்சு நம்பி வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு 50 கேரட் கல்லே நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது யாருக்கு யூஸ் இருக்கும், அவங்க தான் வாங்குவாங்க. தேவையில்லாத ஒரு பொருள் நீங்கள் வாங்குவீங்களா?
அது அது இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதோட வேல்யூ இது. என் கையில் நான் ஒரு கலர் ஸ்டோன் இந்த கல் வச்சிருக்கேன், இதோட வேல்யூ 50 லட்ச ரூபா அப்படின்னு நான் சொன்னேன்னா, நான் சொல்கிறதா நிர்ணயம். வெளியில் கொண்டு போய் கொடுத்தா, இல்லை இது ஒரு 10 ரூபா தாங்க இதோட கல்லோட வேல்யூ அப்படின்னா, அவர் சொல்கிறதா வேல்யூ. ஸோ அதனால் ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு அவசரப்பட்டு யார்கிட்டையும் கல் வாங்காதீங்க. அசல் எமரால்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்களுமே, எமரால்டு இன்னைக்கு எமரால்டுனா மரகதம் பயங்கரமான ரேட்டு போகும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு வாங்கிடுறது. ஆனால் அது வாங்கக்கூடிய ஆட்கள் வந்து இங்கே இருக்காங்களான்னா கிடையாது. அதனால் கல் மேலே கிரேஸ் வந்து தயவு செஞ்சு வைக்காதீங்க. கல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினச்சி அவசரப்பட்டு காசு கொடுத்துடாதீங்க. ஒரிஜினல் டைமண்டே உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இன்றைக்கி டைமண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மொசனைட்டுன்ற ஒரு ஸ்டோன் இருக்குது. மொசனைட் ஸ்டோன் பார்த்தீங்க அப்படின்னா 2500 தான் ஒரு கேரட். நீங்கள் டைமண்ட் டெஸ்டர் எடுத்து மொசனைட் மேலே வச்சிங்கனாலுமே அது டைமண்டுன்னு தான் ஐடென்டிஃபை பண்ணும். ட்ரெயின் போது கண்டுக்காதீங்க. டைமண்டு தான் மொசனைட் ஸ்டோன் வந்து டைமண்ட் தான் ஐடென்டிஃபை பண்ணும். காரணம் என்னென்னா ஸ்டோனோட டென்சிட்டி அந்த மாதிரி. ஸோ அதனால் அது மொசனைட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நேச்சுரல் டைமண்ட்ஸ் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து சிவிடி லேப் க்ரௌண்ட் டைமண்ட்ஸும் இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ சிவிடி லேப் க்ரௌண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் டைமண்ட் ஒரு கேரட் டி கலர் நல்ல டாப் கிரேட் டி கலர் இது நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து 10 லட்ச ரூபா வேல்யூ வரும். அப்ராக்சிமேட் நான் சொல்கிறது எக்ஸாக்ட் இல்லை, 5 to 10 lakhs வேல்யூ வரும். இதே வந்து லேப் க்ரௌண்டில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 38லேருந்து 40,000 ரூபாக்குள்ளே தான் கேரட் ரேட்டே வரும். அப்போது எங்கேருந்து எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். உங்களால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அதாவது அந்த கல் என்ன மாதிரி என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாலோ, இல்லை என்ன மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட கொடுத்தாலோ, அவங்களாலையுமே அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. லேப் டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகும் பட்சத்தில் அது நேச்சுரலாக லேப் க்ரௌனான்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நீங்கள் ரீட்டைல் ஸ்டோருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு நகை கடைக்கு போகிறீங்க, போனீங்கன்னா அங்கே ராசிக்கு உங்களோட ராசி சொல்லுவீங்க. அப்போ அவங்க ஒரு கலர் ஸ்டோன்ஸ் தருவாங்க. எல்லோ சஃபேர், ப்ளூ சஃபேர், கேட்ஸு இந்த மாதிரியான நிறைய ஸ்டோன்ஸ் வந்து அவங்க தருவாங்க. ஸோ இந்த ஸ்டோன்ஸ் பார்க்கும்போது கேரட் 4000 வருது, 5000 வருது அப்படின்ற மாதிரியான ரேட்டு வித்தியாசங்கள் எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி கலர் ஸ்டோன்ஸ் பார்க்குறதால தான் நமக்கு வந்து கிடைக்கிற ஸ்டோன்ஸுமே இந்த சம்மந்தப்பட்ட ஸ்டோனாக இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருது. ஸோ இப்படி தான் க்ரியேட் ஆகுது. ஸோ ஓகே, அங்கே பார்த்த குட்டி கல்லே 4000 5000 வருது, நம்மகிட்ட இவ்வளோ பெரிய கல் இருக்குது அப்படின்னா இது ஒரு நல்ல ரேட் போகும் அப்படின்ற ஒரு மைண்டுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் தான். இது நார்மலான ஒரு விஷயம் தாங்க, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்டோன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு ப்ளூ சஃபேர்னு வச்சுக்கோங்களேன். ப்ளூ சஃபேரில் பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட குவாலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு இப்போது டாப் ப்ளூ சஃபேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கன் ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதுலேயே ட்ரீட்டட் இருக்குது, நான் ட்ரீட்டட் இருக்குது. நான் ட்ரீட்டட் வந்து ரேட் அதிகம், ட்ரீட்டட் வந்து ரேட் கம்மி. அதே வந்து கொலம்பியன் ப்ளூ சஃபேர் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரட் 2500 3000 வரும். ஸ்ரீலங்கன் 25,000 30,000 அந்த மாதிரி ரேட் போகும். ஸோ இது எல்லாமே வந்து கிரேடுக்கு ஏற்ற மாதிரியான ரேட்ஸ் வருது. அதுலேயுமே நார்மலாக வரக்கூடிய ஸ்டோன்ஸுமே இருக்குது. பார்க்க ப்ளூ டின்ட்டில் இருக்கிற மாதிரியான ஸ்டோன்ஸ் இருக்குது. நேச்சுரலாக கிடைக்கிற ஏதோ ஒரு ஸ்டோனை கூட நம்ம ப்ளூ டின்ட்டை போட்டு ப்ளூ கலராகவும் நம்மளால் மாற்ற முடியும். ஸோ ஒரு சில இடத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல் அப்படியே ரெட் கலர் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர ரெட்டாக இருக்கும் ஸ்டோன்ஸ். எந்த பக்கம் திருப்பினாலும் ரெட்டாக இருக்கும். அதே மாதிரி எமரால்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரீனிஷாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ட்ரீட்டடுன்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ அதை ட்ரீட் பண்ணும்போது அது கலர் வந்து மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி கலர் மாற்றும்போது என்ன ஆகுதுன்னா, அது நம்ம ஒரு லைட்டிங்கு அந்த மாதிரிலாம் அந்த செட்டப்பில் வச்சு காட்டும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளை அறியாமலே நமக்கு அதுக்கு மேலே ஒரு ஈர்ப்பு வரும். அது வாங்கணும், செய்யணும் அப்படின்ட்டு. பட் அதை வாங்குறதால என்ன பண்ண போகிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். எதுவுமே உங்களால் அதை பண்ண முடியாது. இப்போது ஒரு கேரட் 2 கேரட் கல் எடுக்கும்போது அதை நீங்கள் ஆர்னமெண்ட்டாவோ இல்லை டாலரோ பெண்டன்ட்டோ ஏதோ ஒன்று செஞ்சு போடலாம். சின்ன சைஸில் அந்த கல் இருக்கும். அதே வந்து ஒரு 15 கேரட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோதிரம் தான் செய்ய முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. அந்த மோதிரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் கையில் போட்டு போனீங்கனாலே எல்லாரோட பார்வையும் அந்த மோதிரத்து மேலே இருக்கும். ஏன்னா கல்லுடைய சைஸ் வந்து அவ்வளோ பெருசு. அதே ஒரு 50 கேரட் 60 கேரட்னு வச்சுக்கோங்க, என்ன ஆர்னமெண்ட்டு பண்ணுவீங்க? ஆர்னமெண்ட்டே பண்ண முடியாது. பெரிய கல் 50 கேரட் 60 கேரட்னா எதுவுமே இல்லை. அதுக்கான யூசேஜ் பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகமாக யூசேஜ் இருக்கோ அவங்க தான் வாங்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட ஒரு பெரிய சைஸ் கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
அது வந்து நீங்கள் கட்டும் பண்ணிட்டீங்க, சர்டிஃபைடும் பண்ணிட்டீங்க, ஒரு 100 கேரட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். யார் யூஸ் பண்ணுவா அந்த கல்? அது யாருக்கு நீடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே அந்த கல் நீடு இருக்காது. ஆர்னமெண்ட்டாவும் போட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் பீரோவில் எடுத்து வைக்கலாம். அது இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவான்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. அது வாங்கிட்டு உடனே விற்க முடியுமா? முடியாது. ஃபாரின்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. வரும்போதும் பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தா டைமண்ட் ரேட் கம்மியாக இருக்குன்ட்டு வாங்கிட்டு வந்துருவாங்க. இந்தியாவுக்கு வாங்கிட்டு வந்து அப்போ என்ன தோணும்னா, நம்ம கடைக்கு போனோம், ஒரு கேரட் கேட்டோம், 5,00,000 சொன்னாங்க. அப்படி ஃபாரினில் போகும்போது 3,00,000 தானே, 2,00,000 லாபம் வாங்கிட்டு வந்துருவாங்க. விற்கணும்னு நினைக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. எடுத்துகிட்டு போய் கேட்டிங்க, இது விற்று கொடு, இல்லை நான் வாங்கின ரேட்டுக்கே கொடு, பில்லு என்கிட்ட இருக்குது, எந்த வேல்யூமே கிடைக்காது. ஸோ கல் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நான் என்ன ரேட்டு சொல்கிறேனோ அதுதான் ரேட். அதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் என்ன ரேட் சொல்கிறீங்களோ அதுதான் ரேட். கோல்டு, சில்வர், பிளாட்டினம் மாதிரி மார்க்கெட் ரேட் வர்றது அது கிடையாது. அதனால் கல் வந்து உங்கள் கையில் கிடச்சிருக்கு அப்படின்னா, நீங்கள் உங்களோட வீட்டு யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணலாம். அப்படி தான் பண்ண முடியும் ஒழிய, அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை வேறு எங்கேயாச்சும் கொண்டு போய் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக அது பண்ண முடியாது. ஈவன் உங்கள்கிட்ட நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது, அதாவது யாராவது நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது, அது விற்று கொடு அப்படின்னு சொன்னாலும் அவசரப்பட்டு உள்ளே இறங்கிடாதீங்க. நான் கொடுத்த ஸ்டோன் இது இல்லை அப்படின்னாலும் உங்களால் ப்ரூஃப் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. ஸ்டோன்ஸில் பொறுத்த வரைக்கும் விற்கணும் அப்படின்னு நினச்சும் போய் மாட்டிக்காதீங்க, அதே மாதிரி வாங்கணும்னு நினச்சும் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா இது எதுவுமே தெரியாமல் சும்மா இது வாய் வழியாக இது இவ்வளோ ரேட் போகும் அவ்வளோ ரேட் போகும்னு சொல்லி வியாபாரம் பண்ணுறவங்களும் இருக்காங்க மார்க்கெட்டில். அதனால் அவசரப்பட்டு தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரி போய் மாட்டிக்காதீங்க. ஸ்டோன்ஸ் வந்து வெரி ஃப்ராங்க், இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. டைமண்ட்ஸ் நீங்கள் ஒரு கடையில், நகை கடையில் போய் வாங்குறீங்களா, அந்த டைமண்டுக்கு அந்த நகைக்கடை மட்டும்தான் உங்களுக்கு அங்கீகாரம். என்றைக்கு வேணாலும் நீங்கள் எங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வாங்க, நான் உங்களுக்கு திருப்பி காசு தரேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த கடையில் வாங்குறீங்களோ அந்த கடையில் கொடுக்கும்போது உங்களுக்கு லாபம், இல்லைன்னா அதுவுமே கிடையாது. அதே தான் நீங்கள் ராசிக்கல்லில் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்குமே ரீசேல் வேல்யூ இல்லைன்னு தான் சொல்லுவாங்க நகை கடையில். ஸோ டைமண்டுக்கு மட்டும்தான் ரீசேல் வேல்யூ, அதுவும் நீங்கள் வாங்குகிற இடத்துல கொடுக்கும் பட்சத்தில் மட்டும்தான். அதனால் அவசரப்பட்டு ஸ்டோன்ஸில் எதுவும் இறங்கிறாதீங்க. இந்த ஸ்டோன் நான் உங்கள்கிட்ட காட்டினேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் ஒன்று காட்டினேன் இல்லைங்களா, அந்த ஸ்டோன்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு லைட்டை வந்து வச்சு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா லைட்டு காட்டுறப்போ இதில் வந்து அந்த கிளிட்டர் காட்டும். நார்மலாக யார்கிட்ட ஸ்டோன்ஸ் கிடச்சாலும் அதில் ஒரு லைட்டை ப்ளோ பண்ணி காட்டுவாங்க. அதனால் அது ஒரிஜினல் அப்படின்றத மட்டும் தயவு செஞ்சு ஐடென்டிஃபை பண்ணாதீங்க. இந்த மாதிரி கலரிங் வந்தாலும் ஒரிஜினல் கிடையாது, நம்ம சும்மா அழகுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க பாருங்கள், இந்த மாதிரி அழகுக்கு யூஸ் பண்ணலாம். இதை பாருங்கள் எவ்வளோ கலர் ஸ்டோன்ஸ் கிடச்சிருக்குன்ட்டு. ஸோ இதெல்லாம் நேச்சுரல் ஸ்டோன் தான், பட் இதுக்கு எந்த வேல்யூமே கிடையாது, 0 வேல்யூ தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.